வீவர்ஸ் இது முழுக்க ரிட்ஸ் காரோடைய பார்ட்ஸு நம்ம இந்த காரில் தான் கட்டி எடுத்துருக்கோம். இந்த பார்ட்ஸ் எல்லாமே இப்போது இதில் உள்ள பார்ட்ஸ்லாம் வந்து எதெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போது நம்மளுடைய சீனியர் மெக்கானிக் ராஜா சொல்லுவார். இப்போ உங்களுக்கு ராஜா, இப்போ நான் ஒன்று ஒன்றா கேட்குறேன், அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. இந்த பார்ட் பேர் என்ன ராஜா? லோயராம். சரி, இந்த லோயராம் போயிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது? செக் பண்ணி இதில் லோடில் இருக்குது. ஓகே, பால் ஜாயிண்ட் ஒன்று ரொம்ப போயிடுச்சுன்னா லோட்லன்னு ஷேக் ஆகும். ஓகே, இது வந்து லோடில் தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த பால் ஜாயின் நல்லா இருக்கு, ஆனால் அந்த ரப்பர் பூட் போயிடுச்சு. ரப்பர் பூட் போயிடுச்சு, இதில் போயிடுச்சு பாருங்க, ட்ராக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்காக நம்ம இதை மாற்றணும். கரெக்டாக இந்த சைடும் இந்த லெஃப்ட் இது. ஓகே, லெஃப்ட்லேயும் அதே சேம் ப்ராப்ளம் இருக்குது. ரைட், இது போயிடுச்சு. ஸோ அது போயிடுச்சு பாருங்க, பால் ஜாயிண்ட் இப்படி இருக்கு பாருங்க, பால் ஜாயின் நல்லா இருக்கு. இப்போது இந்த லோயர் ஆர்மில் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ரப்பர் பூட்டு தான் போயிடுச்சு. ரெண்டுத்துலையுமே பால் ஜாயின் நல்லா தான் இருக்குது. இப்போது ராஜா, என்னோட கொஸ்டின் என்னன்னு கேட்டால், இப்போ இது மாதிரி இந்த ரப்பர் இந்த பூட் போயிடுச்சு இல்லையா, இது போனதுனால என்ன பாதிப்பு வரும்? இதையே இப்படியே நம்ம யூஸ் பண்ணால் என்ன பாதிப்பு வரும்? சவுண்ட் வரும். இது போய் சேஸில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த போல்டில் தான் நிற்கும், இந்த போல்டும். ஓகே, இந்த போல்ட்லேயே நிற்கும். ஓகே, இது கட் ஆயிடுச்சுன்னா இது வந்து நான் சேஸில் அப்படி மாட்டுற இடத்துல டக்கு டக்குன்னு சவுண்ட் வரும். மேடு பள்ளத்தில் ஓட்டும் போது சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கும், வீல் ஆட ஆரம்பிச்சிடும். இப்படி இது வந்து வீல் பேரிங்கு. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது ராஜா? இந்த வீல் பேரிங் போயிடுச்சா, நல்லா இருக்கா? இப்போ இதை செக் பண்ணி சொல்லுங்கள், இது ஓகேவா நாட் ஓகேவானு? இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது. சுற்றும் போதே சவுண்ட் வரும் கருன்னு. ஓகே, சவுண்ட்லாம் எதுவும் வரல, நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ இது நம்ம மாற்ற வேண்டியதில்லை, இது பக்காவாக இருக்குது. இதுவும் நல்லா தான். ஓகே, சரி, இதுவும் அதே போல் பார்த்தோன்னா இதுவும் நல்லா இருக்குது. செக் இது இன்னொரு வீல் பேரிங்கு, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு வீல் சைட் பேரிங்கும் நல்லா தான் இருக்குது. அது டிஸ்க் லைட்டாக நம்ம பேஸ் பண்ணி பிரேக் பேட் மாற்றணும். பிரேக் பேட் போயிட்டுருக்கு. ஓகே, லைட்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா துருப்பு. பிரேக் பேட் இருந்தாங்க, இது பிரேக் பேட் போயிடுச்சா, நல்லா இருக்கா, எப்படி கண்டுபிடிச்சு? பிரேக் பேட் இன்னும் திக்காக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, 2000 கிலோமீட்டர் அது போல் ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதனால நம்ம இப்போவே மாற்றிடலாங்கிறீங்க. நம்ம இப்போயே பிரேக் பேட் மாற்றிடணும். ஓகே, இந்த டிஸ்க்கு லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்குது, நம்ம லைட்டாக பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இந்த திக்னஸ்லாம் கரெக்டாக இருக்குது. திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா மாற்றிட வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த திக்னஸ் சரியாக இருக்கிறதுனால, ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்குது இல்லைங்களா? இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்குது. இப்போ இந்த டிஸ்கையை மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம இதை மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? பட்டையில் கொடுத்து இதை மட்டும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டோம்னா, சரியான ஒரு ரஃப்னஸ் வேல்யூவில் ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் எஃபெக்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், வெரி குட். இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் அதே தான். ஓகே, ஸோ இதுவும் நம்ம மாற்ற வேண்டியதில்லை. இந்த யூனிட் பேர் என்ன ராஜா? ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட். ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இன்னுமே இது ப்ரெசைஸாக சொல்லப்போனால் இது வந்து ஸ்டேரிங் டைராய்டு, இது ஸ்டேரிங் டைராய்டு எண்டுன்னு சொல்லுவோம். சொல்லுங்கள் ராஜா, இது ஓகேவா நாட் ஓகேவா? இந்த இது போயிருச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, போல் இருந்தாலே அது போயிருச்சு. லோயராம் செக் பண்ணும்போது இது போல் இதுவாக இருந்ததுன்னா ஓகே, நம்ம மாத்திர கண்டிஷன் தான். இது போயிருச்சு. இந்த மூமெண்ட்ஸ்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு புதுசுலேயுமே இந்த மூமெண்ட்ஸ் வரணும். ஆனால் இந்த அளவுக்கு லூஸாக வரக்கூடாது. லூஸாக வரும், டைட்டாக இருக்கும். டைட்டாக இருக்கணும், அதுதான். அதுதான் இந்த பால் ஜாயிண்ட்டும். இந்த இது பார்க்கணும். ஓகே, அதெல்லாம் இந்த நேர்ச்சி எதிர்ப்பிளே பார்க்கணும். ஓகே, இப்போ இது போயிடுச்சா, இது ஓகேவா? இது நல்லா தான் இருக்குது. ரிவர்ஸ் இப்போ இதில் பொறுத்தவரையில் இதுதான் ரொம்ப ஃப்ரீயாக ஷேக் ஆகுது. சரிங்களா? இதை மாற்றினாலே போதும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்த முடியாது இந்த விஷயத்தில். ஏன்னா இப்போது இந்த நம்மளுடைய இந்த லோயர் ஆர்ம்லாம் மாற்றுறோம், நிறைய ஒர்க் பண்ணுறோம், சஸ்பென்ஷன்லாம் மாற்றுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைராய்டுமே மாற்றிடுறது நல்லது. இப்போதைக்கு இது நல்லா இருந்தாலும் கூட இதனுடைய கம்பேர் பண்ணும்போது இதனோட லைஃப் டைம் கம்மியாகிடும். ஏன்னா இது பழசு போகிறதுனால. அதனால் இதையும் சேர்த்து மாற்றிடுறது பெஸ்ட் ஐடியா. இது ஸ்டேரிங் பாக்ஸு. இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் இப்போ ஓகேவா நாட் ஓகே சொல்லுங்கள் ராஜா? இதில் எதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் செக் பண்ணோம், எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகே பால் ஜாயிண்ட் ரெண்டுமே செக் பண்ணிட்டோம். அந்த ரெண்டு பால் ஜாயிண்ட் மாற்ற போகிறோம். எந்த பால் ஜாயிண்ட் மாற்ற போகிறோம்? இந்த டைராய்டு, இந்த பால் ஜாயிண்ட். ஆமாம், டைராய்டு பால் ஜாயிண்ட் மாற்ற போகிறோம். இது இன்னும் ரெண்டு இங்கே வருது. அது மாற்றுற மாதிரி இதையும் நம்ம டைராய்டு எண்டு இன்னொரு சைடு மாற்றினோம். அதில் இந்த ரேக் பிளே பார்க்குறோம், நல்லா இருக்குது. ஓகே, ஷேக் எதுனா அதில் இந்த ஃபிட்டிங் உட்கார இடம் பார்த்து செக் பண்ணுறோம். இப்போ எப்படி இருக்குது இந்த ஃபிட்டிங் உட்கார ஃபிட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. எதுவும் புஷ் எதுவும் போல் நல்லா இருக்குது. அப்போ இந்த ஸ்டேரிங் பாக்ஸை பொறுத்தவரையில் இந்த டைராய்டு எண்டும் இந்த டைராய்டு எண்டும் மாற்றினா போதும், மற்றதெல்லாம் ஓகே தான். இங்கே நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த ரப்பர் பூட்டை மாற்றலாம் வேண்டாமா? ரப்பர் பூட்லாம் நல்லா தான் இருக்குது. ரப்பர் பூட்டை அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பல்லு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப தேஞ்சு போச்சுன்னா ரொம்ப டீப்பாக அது இறங்கிட்டு இருக்கும். ரைட், ஓகே. இப்போ இந்த பல்லு ரொம்ப தேஞ்சுன்னா இதனால் என்ன பாதிப்பு வரும் ராஜா? இந்த பல்லு ரொம்ப தேஞ்சு போச்சுன்னா இப்போ இங்கேருந்து இப்போ இந்த பல்லு இருக்க மாதிரி இந்த பல்லில் இங்கே ஒரு ஷாப்ட் வந்து இந்த பல்லு சுத்தம். ஓகே, அதை சுற்றக்கூடாது. ஸ்டேரிங் நம்மளுக்கு ஒரே மாதிரியே ஃப்ரீயாக சுற்றிட்டே இருக்கும், வீல் மூவிங் ஆகாது. இப்போ செக் பண்ணி சொல்லுங்கள், இந்த ரைட் ஷாட் போயிடுச்சா ஓகேவான்னு சொல்லுங்கள். இதில் வந்து இப்போ வந்து பார்க்கும்போது தெரியாது, லோடில் இருக்கும்போது வீல் மாடும்போது தான் தெரியும்.
இந்த ஷேக்கிங்லாம் நம்ம புதுசுலேயும் அப்படி தான் வரும். போல இதுவாக ஆயிலெலாம் லீக் ஆகி ஒரு மாதிரி இதுவாக தண்ணி வருது பாருங்கள். இது கார் கண்டிஷனில் செக் பண்ணிட்டோம். இதில் சுற்றும் போது வந்து பார்த்தோன்னா வீல் பேரிங் சவுண்ட் வந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ப்ளேவர் இருந்தது. அதனால் அங்கேயே செக் பண்ணிட்டோம். இந்த பார்ட் கண்டிஷனை செக் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். இதில் வந்து தண்ணிலாம் வருது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா இது ரிஜெக்ஷன், இது வேறு மாதிரி தான் வரும். அடுத்து இது இன்னொரு டிரைவ் ஷாஃப்ட்டு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இதை செக் பண்ணுங்க ராஜா, இது ஓகேவா நாட் ஓகேன்னு சொல்லுங்கள். இதுவும் அதே போல் தான், நாட் ஓகே தான் இதுவும். ஓகே. அதெல்லாம் இந்த பேரிங் ஒன்று போயிடுச்சு. ஓகே. இந்த இங்கே சுற்றுற பேரிங்கு சுற்றி காட்டுங்க. அந்த அளவுக்கு சுத்தாது. ஓகே. மேலே போடுற நம்ம கையில் சுத்தம் போது இங்கே துரு பிடிச்சி போயிருக்குது. அதை பார்த்தாலே தெரியும். ஆமாம், சுத்தம் போது துரு பிடிச்சி போயிருக்கீங்க. இப்படி சுத்தம் போதே பரபரன்னு சுத்தம். ஓகே. ஆனால் இது வந்து நம்ம கார் கண்டிஷன் தான் செக் பண்ண முடியும். ஆமாம், கார் கண்டிஷன் வீலில் சுற்றும் போது இங்கே சவுண்ட் வரும். ஓகே. இந்த டிரைவ் ஷாஃப்டே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ராஜா இப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த ஷாக் அப்சர் போயிடுச்சா, எப்படி செக் பண்ணுறது சொல்லுங்கள். இந்த ஷாக் அப்சர் போயிடுச்சு. ஓகே. ஓடும் போதே நம்ம ஃபீல் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு. ஓகே. நம்ம ஒரு ஃபீட் பிரேக்கில் விடும் போது வண்டி அப்படியே ஆக்ஷன் பத்து இறங்குறது. ஓகே. ஓட்டும் போது தூக்கி தூக்கி அடிக்கிறது. ஓகே. அதை வச்சு நம்ம ஓட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணது ஷாக் அப்சர் போயிடுச்சுன்னு. ஓகே. ஸோ இது மாற்றி ஆகணும். 2 ஷாக் அப்சர் லெஃப்ட் ரைட்டு மாற்றி ஆகணும். ஓகே, கிளியர். அடுத்தது ரியர் ஷாக் அப்சர் இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்து எடுக்க போகிறது கரெக்டுங்களா? ரியர் ஷாக் அப்சர் இது. ஓகே. இது பார்ட் கண்டிஷனில் செக் பண்ண முடியுமா, இல்லை வண்டி கார் கண்டிஷனில் தான் செக் பண்ண முடியுமா? இதில் செக் பண்ணலாம். இப்போ ஓகே, பார்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள், இது ஓகேவா நாட் ஓகேண்ணே? இது நாட் ஓகே தான் உங்களுக்கு. ஓகே. விட்டாலே மேலே ஏறணும். இப்போ அப்படியே நிற்குது. ரெண்டுமே ஏறல. அழுத்தி விட்டா அப்படியே நின்றுடுது. ஸ்ப்ரிங் பேக் வரல. சரியா? ஸோ ரெண்டுத்தையும் மாற்றிடணும். ஓகே. நம்ம அழுத்தும் போது லோடு நல்லா ப்ரெஷர் கேட்கும். ஓகே. அழுத்தும் போது சல்லுன்னு இறங்குது. ஓகே. ரிட்டர்ன் ஆகல. இது இப்போ நம்ம அழுத்தினோம்னா நல்லா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஆனால் இது ஃப்ரீயாகவே அழுத்த முடியுது. ஃப்ரீயாகவே இருக்குது. அவ்வளோ இது போயிடுது. ரைட். ஓகே. அடுத்தது ராஜா, இது லிங்க் ராடா? ஆமாம், இது லிங்க் ராடு. ஓகே. இது லிங்க் ராடு போயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பார்ட் கண்டிஷன் போயிடுச்சு. ஓகே. லூஸாக தான் இருக்குது. அந்த லூஸாக தான், ஃப்ரீயாக தான் ஆடுது. ஓகே. இந்த 2 லிங்க் ராடை மாற்றிடணும். ஆமாம், 2 லிங்க் ராடை மாற்றி தான். பார்ட் கண்டிஷனில் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத என்னோடய சீனியர் மெக்கானிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு பார்ட்டை மாற்றணும். சரியா? வியூவர்ஸ், நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.